பொண்ணு வீட்டாண்ட போனால் பொண்ணு வீடு பூட்டி வச்சிருக்குது. இப்போ நம்ம எங்கே போய் படுக்கிறது? இது இருக்குது. ஒன்றும் இல்லைண்ணா, இந்த பஸ் ஸ்டாண்டில் பத்துன்ட்டு காலையில் போவோம் பொண்ணு வீட்டுக்கு. இங்கே தான் படுக்கணும், வேற வழியே கிடையாது. என்னடா இது அடிக்கடி கத்திங்க அடையுது? அடாடா, நம்ம ஒரு மாதம் எந்த கறி குழம்பு எந்த மீன் குழம்பு சாப்பிடாத எந்தத்துக்கு கடவுளா பார்த்து அமைச்சிருக்கிறாரு. உஷாரா பிடிக்கணுத்த. ஆஹா, ஏமா கத்துற? கத்தாத, கத்தக்கூடாது. ஒன்றும் இல்லை, உன்னை கொஞ்ச நேரம் பாரு, உன்னை கத்த விட்டாத நான் பண்ணுறேன். வந்துரு வந்துரு வந்துரு, வா 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 வா, ஓடியா 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 ஓடியா. ஐயோ, இப்படி போனா ஊரு இப்படி போவோம். இந்த பக்கம் தான் ஊருங்க அதிகமாக கிடையாது. என்னடா இது, ஊர்ல ஒருத்தனை கூட காணோம். பேபி வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் மூளையில போய் முடிக்க நம்மளுக்கு. நீ போமா, ஞாயிற்றுக்கிழமை நீ கூட ஒரு நான்வெஜ் எடுத்து போட மாட்டேங்கிற. ஆமா, உங்க அப்பா சம்பாதிச்சு கோடி கோடியே கொண்டாந்து கொட்டுறான். எப்ப பாரு கை வலிது கால் வலிதுன்னு சொல்லிட்டு வீட்டுல படுத்து தூங்கி கிடக்கலாம். தூங்கி நாயே இரு வரட்டேன், ஒரு 1/4 கிலோ கறி எடுத்துன்னு சொல்லி குழம்பு வச்சு தரேன். 1/4 கிலோ கறியா? இது கடுவாப்பலே பத்தாது. தாத்தாடா கையில நின்மா வச்சுக்குது, வா பாப்பா. அம்மா நித்யா, அப்பா வந்துட்டேன். எப்பப்பா வந்த? வீட்டுக்கு வரவே இல்லை. எங்கம்மா, நைட்டு தான் ரிலீஸ் பண்ணானுங்க. ஜெயிலேருந்து வெளியே வந்தேன். வீட்டாண்ட வந்து பார்த்தா வீடு பூட்டிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கே பத்துன்னு இருந்தேன். திடீர்னு ஆட்டுக்குட்டி ஒன்று ஓடியாந்து நமக்கு தேவையானது வந்துச்சுடான்னு சொல்லிட்டு உடனே அதை தோலை ஊற்றி அதை கதிரை முடிச்சு கறி எடுத்துன்னு வர்றதுக்கு போயிதே வெஞ்சு போச்சுமா. கறியா? அம்மா, எனக்கு எங்க அப்பா சரியில்லை, ஆனா உங்க அப்பா சூப்பர்மா. டேய், உங்க அப்பா மாதிரி எங்க அப்பா என்ன தண்டனை நினைச்சியா? பத்தியா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஆட்டு கறியோட வந்திருக்கு. கொடுப்பா, நான் வீட்டுல போய் சமைச்சு வைக்கிறேன். வீட்டுக்காரங்கிறானே திருட்டு பையன் அப்படியே ஒரே வாய அடிச்சிடுவான். ஒரு ஆட்டை ஒரே மீங்கிடுவான். அவன் அவனுக்கு தெரியாம நம்ம கைனி இல்ல நம்ம கைனி ஏது, நம்ம பக்கத்து கைனிக்கு இது பாரு, அந்த கைனியாண்ட போய் சமைச்சு வை. நான் அப்புறமா வரேன். என்ன, ஒரு 12 மணி லெவல்ல நான் வருவேன். எங்க போற? அப்புறமா வரேன்னு சொல்றேன். போகும்போதே எங்க போறேன்னு கேக்குது பேரு. போற காரியம் உருப்படுமா? ஆமா, இவள் பெரிய கலெக்டர் ஆஃபீஸுக்கு போறாரு. 12 மணி விஷயமே தானே போற. ஒரு நாள் ஜெயில கண்டு வந்திருப்பேன். நான் வாய்க்கு ருசியை சமைச்சு வைக்கிறேன், போய் சீக்கிரம் வா. அம்மா, சின்ன பொண்ணு, இந்த பாரு, ஆக்கி பத்திரமா வை. அப்பம் புள்ள கண்ணில் பட்டுதுன்னு வச்சுக்கோ, அப்படியே மீங்கிடானுங்க. இவன் பேர்னா எப்படி பாக்குறான் பாரு, பேய் பேய். போடி போ, எனக்கும் எங்க அப்பா திட்டுற வைக்கிறேன் ஆப்பு. மா போலாமா? போ. மட்டன் வந்துச்சா பாருமா, நான் சாப்பிட்றேன். அதை இருறா, சோத்துக்கு சேர்த்தவனே. மட்டன் வேகத்தல பார்க்கவே நல்லா இருக்குமா. 2 பீஸ் தாமா இப்பயே சாப்பிட்டுறேன். வேவாம எப்படி சாப்பிடுறது? உங்க அப்பா மாதிரி அவசரம் கண்ணாக்குற. மாம்சிங்க உட்காந்துறேன் கட்ட தொட்டில. யோ மாம்சே. டேய், என்ன மாப்ள? நாயா வேலைக்கு போல? டேய், என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டியாடா? ஞாயிற்றுக்கிழமை இருந்தா வேலைக்கு போவாங்களா? வாரம் ஃபுல்லா வேலைக்கு போறோம் தான் ஞாயிற்றுக்கிழமை லீவு. உனக்கு என்னயா லீவு? அசந்த கேப்ல நம்மளே போட்டு வாங்குது பத்தியா? டேய் நட்ட, என்னடா தொழில கத்துக்கிட்டே இருந்தா வாலாட்டி காமிக்கிறியா? நீ எது காலங்கட்ட கட்ட தொட்டி வந்த? சிங்கிள் டீ தானே, வா போலாம். சின்ன வெங்காயம் நல்லா போட்டு நல்லி செய்யுமா, எனக்கு ஒரு பிடி பிடிக்கணும். செய்யறேன்டா, அதுக்கு தானே செஞ்சுட்டு இருக்கேன். அம்மா, என்ன கைனி கட்டில எதுவும் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஐயோ, இதுவா? பார்த்து சின்ன உங்க அப்பா கிட்ட போட்டு குத்துருமே. சின்ன குட்டி, அதை பத்தி பார்த்துட்டு அம்மா எடுத்துன்னு வரேன், போ. சரிம்மா, நான் போறேன். ஓஹோ, நானும் என் தங்கச்சி எங்க அப்பா சாப்பிடக்கூடாது, உங்க அப்பா மட்டும் சாப்பிடணுமா? வைக்கிறேன்டி ஆப்பு. அம்மா, பாப்பா போகும்போது பயப்படு, நான் போய் அவளை விட்டு வரேன். நில்லு. என்னன்னா அம்மா எதுக்கு உன்னை அனுப்பிச்சதுன்னு தெரியுமா? ஓ அப்படியா? இப்ப போய் அவையிட சொல்லுங்க. நில்லு, என்னாச்சுமா? என்ன தாத்தால ஆட்டுக்கடி எடுத்துட்டு வந்திருக்கா, அதனால கையில கொஞ்சம் செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம 3 பேருக்கு கிடையாதான். யாரு சொன்னது இதா? தாத்தா அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்களா, அண்ணா கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொன்னான். அதான் விஷயமா? கொஞ்ச நேரம் இரு நட்ட, எனக்கு ஒரு வேலை வந்துக்குது, நான் போயிட்டு வரட்டுமா? மாம்சே கைட்டி விட்டு போற பத்தியா? சரி வா.
இப்போ பாரு காலையே சுற்றி கிடக்குற நாய் மாரி. வா ஒரு எலும்பு போடுறேன். என்ன ஏதோ சத்தம் அது? அப்பா ஓ மாம்சே என்ன பொம்மை படத்தை பார்த்து ஏதோ கத்தி வாங்கவே? பொம்மை படமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா காட்டுவாரு பாரு, நல்லி படம். தக்காளி பாருடா, சூப்பரா வந்துருக்கு மட்டனே. நல்ல எலும்பு. இருடா அப்படியே உங்க அப்பா மாதிரியே பறக்குற பாரு. நல்லி எலும்பு மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாத்துரு, அம்மா வீட்டுல போய் சாப்பாடு வடிச்சு எடுத்துட்டு ஓடேந்துறேன். இதான் நானும் எதிர்பார்த்தேன். என்னடா எதிர்பார்த்தேன்? அதான் சொல்லுமா, சாதத்து கூட இது போட்டு சாப்பிட்டு செம்மையா இருக்கலாம். அதை சொல்லுமா. நான் போய் சாதம் வடிச்சு எடுத்துட்டு வரேன். தாத்தா வந்து இங்கே இருக்க சொல்லு, வந்து கும்பலா சாப்பிடலாம். சரியா? ஓஹோ, நீயும் உங்க அப்பாவும் சாப்பிடுறது கும்பல், நானும் எங்க அப்பாவும் சாப்பிடுறது கும்பல் இல்லையா? வாப்பா வாப்பா. எப்படி பாக்குது? ஓ பாக்கவே நல்லது. ஒரு வாட்டி திறந்து போறேன். நட்டா இந்த நல்லி எடுத்தேன். மாம்சே அது விட அங்க பாரு ஃபுல்லா இலக்கறி தான். டப்புனு போ, அவங்க 2 பேரும் வந்துட போறாங்க. போ சின்னங்காயம் போ. என்னடா இது? இந்த பேபி 1 மாசம் ஊர்ல இல்லையாங்காச்சும் சரக்கோட குவாலிட்டியை மாத்திட்டு இருக்கிறானுங்க. இந்த குவாலிட்டி மாற்றத்துக்காகவாவது ஒரு கேஸை போட்டு எடுத்துருவான்டா இந்த பேபி. மாம்சே நீ தான் பெரியவன், எல்லாருக்கும் ஒரு உருண்டை பூச்சி கொடு. ஏண்டா இப்பதான்டா ஒரு ஆட்டை அப்படியே முழுகிட்டீங்க. என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா இன்னும் ஆகுனே தெரியட்டும். அப்பதான் தெரியும் அந்த பேபியோட கடமை. இந்தா குடியா குடி. எப்படி இருக்குது என் பொண்டாட்டி கை பக்குவான்? செம்மையா இருக்கு மாம்சே. சாப்பிடுங்க மாம்சே. இது மீட்டு உங்க வீட்டுல கறி குழம்பு வச்சோன்னா கூப்பிட்டுருனா டெய்லியும். இதாண்டா எங்களுக்கு பழப்பு. என் மாமனார் ஏமாந்தோம், இன்னைக்கு அவன் தலையில மிளகா வச்சுட்டோம். சீக்கிரம் சாப்பிடுங்க, வீட்டுக்கு போன வந்துருவா. A few inches later. தக்காளி தாத்தா வந்துட்டாரா? இங்க என்ன பண்ற? ஐயோ ஆளு காணுமே. ஐயோ நாய் சாப்பிட்டுக்கிட்டே குண்டானி வேற காணா. நாய் சாப்பிட்டு தெரியல, தூக்கி குண்டானான்னு தெரியல. இந்த பையன் எங்க போச்சு? பார்த்தா நம்ம வீட்டு நல்லி மாதிரி தான் தெரியுது. ஐயோ எங்க அப்பா வேற குஷ்டு வருவானே, அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவனே தெரியலையே. குழம்பு குண்டா வேற இங்கே கிடக்குதே. ஐயோ இன்னைக்கு நான் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவனே தெரியலையே. ஐயோ கடவுளே. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். ஐயோ நம்ம சின்ன பொண்ணுண்ணா வருது. எல்லாம் நல்லியும் ரெடி பண்ணி எடுத்துன்னு வரப்படுது. ஐயோ குண்டாஞ்சட்டியோட வீட்டுக்கு போதே. நான் தான் வீட்டுக்கு வானான்னு சொன்னேனே. ஏம்மா இருமா, ஏம்மா வீட்டுக்கு போவாத நில்லு. நீ வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ, உன் வீட்டுக்காரன் மொத்தத்தை காலி பண்ணிடுவான். ஓ இந்த குண்டான்லேருந்து அந்த குண்டானுக்கு கறியை மாற்றி எடுத்தும் பாரியா? இந்த குண்டால இருந்து இந்த குண்டானுக்கா எல்லாத்தையும் அந்த தக்காளி பையன் நாய் கூட்டுருச்சே. எப்பா உன் பேரன் இல்ல பேரன்? பேரன் தானே. அவன் கொஞ்சம் கேட்டானா, குட்டியா சாப்பிட்டோமா, நல்லா சாப்பிட்டான். அப்படியே என்ன மிச்சம் இருந்தா கூட சாயங்காலமா அவன் சாப்பிட்டான். இந்த ஊருக்கே தெரியல அவன் தான் என் பேரன். அவன் சாப்பிட்டத போய் ஒரு குறை சொல்லிங்க இருப்பாரு நீ. அது இல்லப்பா, உன் பேரன் இல்ல பேரன். அவனை பார்த்து சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சோறு வடிச்சு எடுத்துலான்னு போனப்பா. அந்த பையன் எல்லாத்தையும் நாய் கூட்டுருச்சுப்பா. வெறும் குண்டா தான் பாருக்குது. போச்சா? எல்லாம் போச்சா? அட பாவி மவளே, நான் கட்டியும் போட்டேன்னா கூட கும்முன்னு இருப்பேன். போட்டு வந்தேன், நீ சொன்னதை கேட்டு மொத்தமா இறங்கி போச்சு. நான் பண்றது? ஐயோ டேய் நட்டே, அங்கே இரு அங்கே இரு. என்னடா உங்க தாத்தா உங்க அம்மாங்கிறாங்க? ஆமா நீ பாப்போம் போய் விளையாடிட்டு பொறுமையா வாங்க. நாங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி போறோம். போ சின்ன வெங்காயம் வா நட்ட போலாம். நீ கம்முன்னு வா நட்ட, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டியம்மா. எப்போ அழுகாதப்பா, உங்க மருமா வரான். நீ ஜெயிலுக்கு போனது கூட நான் அவன்கிட்ட சொல்லல. நக்கலா கிண்டல் பண்ணி சிரிப்பான்னு சொல்லிட்டு கம்முனு இரு. ஆமா எப்போ வந்தாரு மாமனாரு? வாங்க மாமா, கறி கிரி என்ன ஆகி போடலாமா மாமாவுக்கு? இருடா என் பொண்டாடி சொல்லிட்டான். ஆமா இவர் வாங்கி கொட்டிடுவாது. ஒன்னுத்துக்கு போத துப்புல அது மனுஷன். இவர் வாங்கி கொட்டி தான் நாங்க அப்படியே வளர்ந்துக்குறோம். ஏமா மாப்பிள்ளைய போய் அப்படி திட்டுற? மாப்பிள்ளை கிட்ட காசு இல்லைன்னா என்கிட்ட இருக்குதுமா. கல்லு ஓடிச்ச காசு இது தெரியுமா? மாப்பிள்ள இந்தா மாப்பிள்ள 1500 ரூபாய் இருக்குது. கறி வாங்கிக்கினேன், எல்லாம் மிளகு தூள்லாம் வாங்கிக்கணும். வாங்க துக்கா போட்டு ஆக்கிட்டு கும்பலா உட்காந்து சாப்பிடுவோம். மாமா பாத்தியாடி எங்க மாமாவுக்கு என் மேல எவ்வளவு அக்கறைன்னு. மாமா
கரெக்டாக வாங்கின்னு வந்துடுறான். உனக்கு நல்லா போன்லெஸ்ஸாக வாங்கின்னு வரமா? வா நட்ட, வாடா கம்முன்னு. டேய் கட்ட வேற லெவல்ரா நீ. போடா நட்ட. அவன் பத்தியா அந்த வண்டு ஊட்டி பேபி நம்மளுக்கு தெரியாம ஆட்டுக்கறி எத்தாந்து கொடுப்பாங்களாம், அவங்க துண்ணுவாங்களாம், ஏனமா கழுவி போடுவான். வச்சம்பர் ஆப்பு 1500 ரூபாய். அசதிக்கு அவன் ஆட்டுக்கறி கொடுத்தான், வசதிக்கு இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் 1500 ரூபா கொடுத்தான். மாமனார்னா நம்ம மாமனார் தான். வா இன்னைக்கு 1500 ரூபா வச்சு போட்டு சரக்க போடுறோம்.